அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனவரி 5ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகவும் வலிமை வாய்ந்தவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11இல் சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில சனி சுக்கிரனின் இணைவு காரணமாக அபரிவிதமான நன்மைகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது சுக்கிரன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 ஆகிய இடங்களிலும் அதோடு மட்டுமல்லாது 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலும் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம்தான் தற்போது சுக்கிரன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ஜனவரி 5ஆம் தேதி முதல் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. ஏனென்றால் இந்த தருணங்களில் மிகவும் வலுவாக சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமரும்போது அவருடைய சப்தம பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் பதிகிறது. சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் அதிரடியான முன்னேற்றங்களையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சுக்கிர தசையோ சுக்கிர பக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத வகையில் உங்களது உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரமும் பல்வேறு வகையில செல்வ சேர்க்கை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உருவாகும். அவ்வளவு சிறப்பான மேன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. வருமானம் ஒரே சீராகவும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய தேவையற்ற கருத்து மோதல்கள் விலகி மிக சிறப்பான ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாக உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் 7.5 சனி துவங்குவதற்கு முன் அதற்கான பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமண பாக்கியம் பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தை சுக்கிரன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து பார்ப்பதால் மிக பெரிய அளவில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான ஆன்மீக பணிகளையும் சற்று அதிக ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் வீண்
அலைச்சல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. நிச்சயமாகவும் உறுதியாகவும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திருமண வயது வந்த ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு திட்டவட்டமாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை தொய்வின்றி மிக சிறப்பாகவும் உத்வேகத்துடனும் செய்வதற்கான யோகம் உண்டு. மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில புதிய வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் உற்பத்திக்கு சார்ந்த பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. புதிய முயற்சியில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமையும். பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகி தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த சுக்கிரன் மற்றும் சனி சஞ்சார காலகட்டம் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்வது அனைத்தையும் காட்டிலும் மிக அற்புதமான யோகம். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை வந்து சேரும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் திட்டமிட்டு நிர்ணயித்த இலக்கை நிச்சயமாக பிப்ரவரி மாதம் துவங்குவதற்கு முன் அடைவதற்கான யோகத்தை வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய மிக உறுதியான நிலையை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கால்நடை அபிவிருத்தியாகும். அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராகவும் இருப்பவர் சுக்கிரன். எனவே அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். குறிப்பாக தனித்து வருவாயை உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகளும் இடைஞ்சல் இல்லாமல் உங்களை வந்து சேருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் உறுதியாக சந்திக்க முடியும்.